ஃபிட்னஸ் எக்ஸ்பர்ட் வந்து சிவகுமார் சார் தான். சரிங்க, சின்ன எல்லாருக்கும் வயசுலேருந்து. சார். அது வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் மட்டும் கிடையாது, மென்டல் ஃபிட்னஸும். அது அவங்கள்ட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அதனால் அவங்க மேடையில் சொல்கிற விஷயத்தெல்லாம் நான் ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பேன். சார்ட்டையும் சொல்லியிருக்கேன் நான். சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப லேட்டாக தான் கிடச்சிது. அவங்க 96 படம் பார்த்துட்டு ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசினாங்க. அப்போ தான் முதல் உரையாடல். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த அனுபவத்தை சொல்ல முடியல, வார்த்தையால் சொல்ல முடியல. அப்படி ஒரு ஒரு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான உறவுன்னு சொல்லலாம் அவர். அண்ட் 2Dயில் மெய்யழகன் பண்ணது, கார்த்தி சாரோட பண்ணது, சூர்யா அண்ணா ப்ரொடியூஸ் பண்ணது, அண்ட் சார் கூடவே இருந்தாங்க. அதெல்லாம் இன்றைக்கி நினச்சி பார்க்கும்போது ஒரு ஒரு ஸ்வீட் மெமரி மாதிரி இருக்குது எனக்கு. பிசி சார் பற்றி சொல்லணுன்னா, அவங்க படித்த அதே ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் தான் நான் படித்தேன். ஸோ அவங்களோட ஜூனியர். படித்து முடிச்சுட்டு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் பிசி சார்கிட்ட எப்படியாவது ஜாயின் பண்ணிடணுன்னு. எனக்கு ஆசை மட்டும் இல்லை, பெரிய ஒரு பயமும் இருந்தது. நம்மளால் போய் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ண முடியுமா, அந்த அளவுக்கு தகுதி இருக்கான்னு. அந்த பயம் போவே இல்லை கடைசி வரைக்கும். ஆனால் படிக்கும்போது ஒரு ஒர்க் ஷாப்புக்கு வந்தாங்க. அவங்க சொல்லி கொடுத்தது ஒவ்வொன்றும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அது அந்த ஒரு வாரம் மறக்கவே முடியாது. ஆனால் எனக்கு தெரியாது, என்றைக்கோ ஒரு நாள் நான் ஒரு ரைட்டர் டைரக்டராக மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை தூக்கிட்டு சார் வீட்டில் முன்னாடி போய் நிற்பேன்னு எனக்கு தெரியாது. கொடுத்துட்டு நான் என்னோடய ஆஃபீஸ் வர்றதுக்கு கரெக்டாக 45 நிமிஷம் ஆச்சு. ஒரு 140 பக்கம் உள்ள ஒரு ஸ்கிரிப்ட் அது. நான் ஆஃபீஸ் வந்து ரூமை திறந்து உட்காரும் போது படித்து முடிச்சுட்டு கால் வந்துருச்சு. யாராலையும் அப்படி படிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து ஒரு 2-3 நாள் டைம் வச்சுருந்தேன். சாருக்கு வேறு வேலைகள் இருக்கும், பொறுமையாக தான் படிப்பாங்க அப்படின்னு. அந்த டிசிப்ளினை தான் முதல்ல நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஒருத்தங்க நம்மள்ட்ட ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்தாங்க, படித்து முடிச்சுட்டு தான் அடுத்த வேலை அப்படிங்கிறது. எனக்கு அது என்னால் இன்றைக்கும் நம்ப முடியல, எப்படி அப்படி படித்தாங்கன்னு. நான் ஒரு மாதிரி அரை நம்பிக்கையில் கேட்டேன், சார் ஃபுல்லாக படிச்சிட்டிங்களா, படிச்சுட்டு கூட சொல்லுங்கள் பேசலாம் அப்படின்னு. ஃபுல்லாக படிச்சிட்டேன், நான் எல்லா சீனையும் சொல்லவா அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி இந்த அவார்டுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வர்றதா பிளான். ஏன்னா அவங்க ஊரில் இருக்கிறாங்க, தஞ்சாவூரில் இருக்காங்க. நிறைய அவார்டு ஒன்று எடுத்து ஒன்று போயிட்டே இருக்குது. எதுக்கும் வர முடியல, இதுக்கு வரணும் விகடன் அப்படிங்கிறதுனால வரணும்னு ஆசைப்பட்டாங்க. பட் கடைசி நிமிஷத்தில் வர முடியல. எனக்கு அதுக்கு பதிலாக இவங்க 2 பேர் வந்தது எனக்கு